எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நான் நிறைய பராட்டா வெரைட்டிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒரு பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது முகலாய் முட்டை பராட்டா. இது வந்து நார்த்தில் ரொம்ப பாப்புலர். இதோட செய்முறையும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த முகலாய் எக் பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல பராத்தா மாவு செய்யணும். இதுக்கு அகல பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விடுங்க. நான் மைதா கோதுமை 2 மாவையும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வெறும் மைதா இல்லைன்னா வெறும் கோதுமை மாவு போட்டு இந்த பராத்தா செய்யலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைங்க. நான் ரூம் டெம்பரேச்சர் தண்ணி தாங்க ஊற்றுறேன். மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிசைங்க. பராத்தா மாவு இப்போ ரெடி. இதுல மேல கொஞ்சம் எண்ணெய் தடவி 1 மணி நேரம் மூடி வைங்க. அடுத்து முட்டை கலவை செய்ய சில பொருட்களை மிக்ஸ் பண்ண போறேன். போலில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, நறுக்கின கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டா இதில் குடமிளகாய், துருவின கேரட் போட்டுக்கலாம். இதுல 4 முட்டையை உடைச்சு ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை கலவை இப்போ ரெடி. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. இதை ஒரே சைஸ் உருண்டைகளாக பிரித்து ரோல் பண்ணுங்க. பராத்தாவை பொரிக்கிறதுக்கு அகல பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. இதை ஷாலோ ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். இப்போ பராத்தாவை தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு உருண்டை மாவை எடுத்து நல்ல மெலிசா தேய்ங்க. செஞ்ச முட்டை கலவையை கொஞ்சம் எடுத்து நடுவில் ஊற்றுங்க. முட்டை கலவை வெளியில் வரத்துக்கு முன்னாடி பராத்தா ஃபோல்ட் பண்ணி சீல் பண்ணணும். பாருங்க, நான் செய்கிற மாதிரி ஓரத்தை ஃபோல்ட் பண்ணி முட்டை கலவை வெளியில் வராமல் சீல் பண்ணணும். இதை செஞ்ச உடனே சூடான எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்க, பராட்டா நல்லா வெந்துருச்சு. அருமையாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை உடனே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். முகலாய் முட்டை பராட்டா இப்போ ரெடி. அருமையான முகலாய் முட்டை பராட்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க.
ஸோ இது செஞ்ச பிறகு நல்ல சூடாக டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.